உதவித்தொகை எதுவும் வேண்டாம். ஒரு மதுக்கடைகளை மூடுறது இந்த ஆட்சி வேண்டாம். சின்ன பசங்கள்லாம் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறாங்க, இந்த ஆட்சி வேண்டாம். ஏதோ காசில் கோல்மால் பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட்டு, நல்லது பண்ணுறத போயிட்டு ஃப்ரீ பஸ் வேண்டாம், காசு வேண்டாம் அப்படின்ட்டு. நல்லது யார் பண்ணால் என்ன, அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. கெட்டது யாரும் பண்ணுறாங்கன்னா அகெயின்ஸ்டாக இருங்க. நீங்கள் நல்லதுக்கே அகெயின்ஸ்டாக இருந்தால் எப்படி? இந்த பாட்டிலாம் பேசினது கேளுங்களேன். இதை பார்த்துட்டு எனக்குலாம் அப்படியே ஒரு கஷ்டமாக போச்சு. இன்னைக்கு நான் 4 வருஷமா பஸ்ஸில் போகிறேன்னா, யாராவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பஸ்ஸில் ஃப்ரீயாக விட்டாங்களா? பெற்ற பிள்ளை 10 ரூபா தர மாட்டேன்றான். இதை 8ஆம் தேதியே 1000 ரூபா அனுப்பிட்டார். இவங்கெல்லாம் ஏதாவது கிராமத்தில் தூரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு இருக்கிற ஃபேமிலியில் வளர்த்துருக்கணும். இப்போ தெரியும் டெய்லி அந்த ஃப்ரீ பஸ்க்காண்டி வெயிட் பண்ணி போகிறவங்களோட கஷ்டம் என்னென்னு. நான் பாலிடிக்ஸ்க்காண்டி பேசலை, என் மனசில் பட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் பேசின விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், நான் பேசின விஷயம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுவோம்.